ஹாய் கமல் ஒர்க்ஸ். இன்னைக்கு தமிழ் பாடம் பார்க்க போறோம். 6ஆம் வகுப்பு 3ஆம் பருவம் இயல் 1 பாரதம் அன்றைய நாற்றங்கால் செய்யுள் தொகுப்பு ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். இதுல இந்த பாரதம் அன்றைய நாற்றங்கால்ல நம்மளுக்கு 12 வரிகள் மனப்பாட செய்யுளா இருக்கு. இங்க இத எழுதினவங்க தாராபாரதி. புக் பேக் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. தேசமுடுத்திய நூலாடை என தாராபாரதி குறிப்பிடும் நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா, திருக்குறள் தான் தேசம் அணிந்த நூலாடைன்னு சொல்றாரு தாராபாரதி அவர்கள். ஆன்சர் இஸ் திருக்குறள். 2வது ஒண்ணு, காளிதாசனின் தேனிசை பாடல்கள் எதிரொலிக்கும் இடம். காளிதாசர் பாடின பாட்டு ஃபுல்லா எந்தெந்த இடத்துல எதிரொலிக்குது அப்படின்னு கேக்குறாங்க. காவிரி கரை தான் செய்யுள்ள கொடுத்திருக்க ஆன்சர். காவிரி கரை. 3வது, கலைக்கூடமாக காட்சி தருவது. கலைக்கூடமாக காட்சி தருவது சிற்பக்கூடம். செய்யுள்ள சிற்பக்கூடம் கொடுத்திருக்காங்க. ஸோ ஆன்சர் இஸ் சிற்பக்கூடம். 4வது, நூலாடை எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது. நூலாடை, நூல் கூட்டல் ஆடை. 5வது, எதிர்கூட்டல் ஒலிக்க என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல். எதிரொலிக்க. நயமறிக. அடுத்தது 3 கொஸ்டின் இருக்கு. 3 கொஸ்டினோட ஆன்சர் நோட்ல பார்க்கலாம். நயமறிக. நம்பர் 1, பாரதம் அன்றைய நாற்றங்கள் எனும் பாடலில் அமைந்துள்ள எதுகை சொற்களை எடுத்து எழுதுக. எதுகை சொற்கள்னா ஒரு வார்த்தையில் உள்ள 2வது எழுத்து. இந்த முதல் எழுத்து இல்ல, இந்த 2வது எழுத்து ஒரே மாதிரியா இருக்கணும். எடுத்துக்காட்டா பாத்தீங்கன்னா, மெய், மே, இ, க, லை. இந்த 2வது எழுத்து இ. அதே மாதிரி மெய்யுணர்வு, முதல் எழுத்து மே, 2வது எழுத்து இ. இந்த 2வது எழுத்து ஒரே மாதிரியா இருந்துச்சுன்னா அது எதுகை சொற்கள். விடை மெய்களை, மெய்யுணர்வு. அன்னை, அந்நிய. இதுலயும் 2வது எழுத்து 2 சுழியின், இதுலயும் 2வது எழுத்து 2 சுழியின். இது ரெண்டுமே அப்ப எதுகை சொற்கள். ஒரு வார்த்தையோட 2வது எழுத்து ஒற்றுமையாக வந்தால் அது எதுகை சொற்கள். இப்ப பாரதம் அன்றைய நாற்றங்கால் உள்ள எதுகை சொற்களை எடுத்து எழுதியிருக்கோம். 2வது ஒண்ணு, பாரதம் அன்றைய நாற்றங்கள் என்னும் பாடலில் அமைந்துள்ள மோனை சொற்களை எடுத்து எழுதுக. மோனை சொற்கள்னா ஒரு வார்த்தையில் உள்ள முதல் எழுத்து எல்லாமே ஒரே வார்த்தையா, ஒரே எழுத்தா இருக்கணும். இல்லைன்னா அதோட ஓசை, அதாவது கா வரிசைனா கா வரிசையிலே வரணும். தா வரிசைனா தா வரிசையிலே, தா, தி, து, தே, தை அப்படின்னு தா வரிசையிலே வரணும். அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் முதலா இருக்க எழுத்துக்கள் ஒற்றுமையா அது மோனை சொற்கள். இப்ப பாரதம் அன்றைய நாற்றங்கால்ல எந்தெந்த மோனை சொற்கள் வந்திருக்குன்னு பார்க்கலாம். புதுமைகள் பூமியின், அதே வரிசை, அதனால மோனை சொற்கள். பூ, பூ. தெய்வு, தேசம். தே, தே, அதனால மோனை சொற்கள். மெய்களை, மெய்யுணர்வு. முதல் எழுத்து ரெண்டுமே ஒற்றுமையா இருக்கு, அதனால மோனை சொற்கள். காளி, காவிரி, கங்கை, கன்னி, காஷ்மீர். இது எல்லாமே காவரிசை. ஃபர்ஸ்ட் எடுத்த எல்லாமே காவரிசை, அதனால இது எல்லாமே மோனை சொற்கள். அடுத்து புல்வெளி, புன்னகை. இது ரெண்டுமே பூ, பூ. ஃபர்ஸ்ட் முதல் எழுத்து ரெண்டுமே பூன்னு ஆரம்பிச்சிருக்கு, அதனால இது மோனை சொற்கள். கல்லை, கட்டி. இது க, இதுவும் க. இது ரெண்டுமே மோனை சொற்கள். அன்னை, அந்நிய, அண்ணல், அரத்தின். 4 வார்த்தைகளுமே பார்த்தீங்கன்னா முதல் எழுத்து என்ன வந்திருக்கு? ஆ வந்திருக்கு, அதனால இது மோனை சொற்கள். மொத்தம் இந்த பாரதம் அன்றைய நாற்றங்கால்ல மொத்தம் 19 மோனை சொற்கள் இருக்கு. இதை எடுத்து எழுதணும். அடுத்து 3வது ஒண்ணு, பாரதம் அன்றைய நாற்றங்கள் என்னும் பாடலில் அமைந்துள்ள இயைபு சொற்களை எடுத்து எழுதுக. இயைபு சொற்கள்னா கடைசி வார்த்தை ஒற்றுமையா இருக்கணும், ஒரே ரிதமா வரணும். சொல்லும் போது நம்மளுக்கு பாடல் மாதிரி வரணும். இன்னொன்னு கடைசி எழுத்து ஒற்றுமையா இருக்கணும். தேசம் இது, வாசல் இது. கடைசியில தூ முடியுது, இதுலயும் தூ முடியுது. நூலாடை, மேலாடை. டை, டை. எதிரொலிக்க, இசையமைக்க. இக்க, இக்க. பூத்தொடுக்கும், நலம் கேட்கும். கும், கும். அதனால இது இயைபு சொற்கள். இப்ப நம்ம செய்யுள்ள இருக்க இயைபு சொற்கள் பார்த்துட்டோம். அடுத்து நம்ம குருவினா பார்க்கலாம். குருவினா தாராபாரதியின் பாடலில் இடம்பெற்றுள்ள கவிஞர்களின் பெயர்களை குறிப்பிடுக. வள்ளுவன், காளிதாசன், கம்பன் ஆகியோர் தாராபாரதியின் பாடலில் இடம்பெற்றுள்ள கவிஞர்கள் ஆவர். நம்பர் 2, இந்தியாவின் மேற்கு கிழக்கு ஆகிய திசைகளை இணைத்து கவிஞர் காட்டும் காட்சியை எழுதுக. விடை மேற்கே தோன்றும் நதிகள் கிழக்கு எல்லை வரை பாய்ந்து நன்மைகளை விளைவிக்கின்றன. இது வரைக்கும் ஆன்சர்.